ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். நியூ இயர் பிறந்துருச்சு, 2026 வந்துருச்சு. நியூ இயர்னால நம்ம என்ன பண்ணுவோம், எல்லோரும் 4 ரெசல்யூஷன் எடுப்போம்ல. இந்த வீடியோவில் நான் என்னோடய ரெசல்யூஷன் பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்கிற நம்ம எல்லாத்துக்குமே மெயினாக ஒரு 2-3 ரெசல்யூஷன் இருக்கும். சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கணும், கம்மியாக ஃபோன் யூஸ் பண்ணணுன்ட்டு. இது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கனால தள்ளி வச்சிடலாம். எனக்கு எது பர்சனலாக இருக்க போதோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்னோட அந்த பர்சனல் லைஃப்பை தாண்டி ஃபஸ்ட்டு அந்த யூடியூப் லைஃப்குள்ளே இருக்கிற ரெசல்யூஷன் சொல்லிடுறேன். நான் போட்ட வீடியோஸ்லாம் எனக்கு பிடிச்சதாக போட்டிருக்கேன். இன்ட்ரெஸ்ட் வந்ததாக சேனல் ஆரம்பித்து வீடியோ போட ஆரம்பித்தேன். ஆனால் நடுவில் பார்த்தா ஒரு 2 மாதத்துக்கு வீடியோ இருக்காது, 1.5 மாதத்துக்கு வீடியோ இருக்காது. வந்திருந்தால் ஒரு 2 ஷார்ட்ஸ் மட்டும் வந்திருக்கும். ஏன்னா சோம்பேறித்தனம். ஃபஸ்ட்டு சோம்பேறித்தனத்தை கம்மி பண்ணிவிட்டு யூடியூப்பில் என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, இப்போ வீடியோ போடுறதா இருந்தால் வாரத்துக்கு ஒரு வீடியோ, இதே ஷார்ட்ஸ் ஃபார்மாக போடுற மாதிரி இருந்தால், ஏன்னா சோம்பேறித்தனம் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு மாதம் வந்துடும். அப்படி வரும்போது லாங் ஃபார்மேட் வீடியோக்கு பதில் ஒரு 60 செகண்ட் சொல்லி ஒரு 2-3 ஷார்ட்ஸ் அந்த வீக்கில் போட்டு முடிக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கேன். பார்க்கலாம் ஃபாலோ பண்ணுறேன்னா இல்லையான்ட்டு. ஏன்னா இப்போது வியூஸ் கொஞ்சம் ஏறுது, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறாத காரணம் கன்சிஸ்டன்சி இல்லை. அது எனக்கே தெரியும். லைக்ஸ் வரும், வியூஸ் வரும், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் ஏறல. அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்து பார்த்துட்டு ரிசல்ட் வருது இல்லையான்னு 2027 நான் சொல்கிறேன். இப்போது பர்சனல் லைஃப்குள்ளன்ட்டு வந்தால் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கொஞ்சம் இது ஹெல்த் கன்சர்ன் தான். டெய்லி மினிமம் ஒரு 3000 இல்லை 3500 ஸ்டெப்ஸ் வச்சு நடக்கணுன்ட்டு. ஏன்னா இப்போ நான் காலேஜுக்கு போனேன்னா அங்கே சும்மா நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை காலேஜை சுற்றி வரும்போதெல்லாம் நமக்கு அந்த 3000 4000 ஸ்டெப்ஸ் வந்துடுது. லீவ் டைம் இப்போ எனக்கு ஒரு 2 வாரமாக இந்த கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி ஆரம்பித்து இப்போ 5ஆம் தேதி முடிய லீவ் விட்டுருந்தாங்களா, இந்த செமஸ்டர்லாம் முடிச்சுட்டு பார்த்தா மேக்ஸிமமே ஏதாச்சும் ஒரு 2 நாள் தான் இந்த 3000 மார்க்கை தாண்டி இருக்கும். இது எல்லாத்தையும் 1500 தான் இருந்திருக்கும். ஒரு பெட்டோ சோஃபோலையும் நல்லா உட்காந்துக்கிட்டு டைம் ஓட்டியாச்சு. அடுத்த வருஷம் லீவோ காலேஜோ எல்லா டேவும் அந்த 3000 4000 ஸ்டெப்ஸ்குள்ளே நடக்கணுன்ட்டு ஒரு பிளான் வச்சுருக்கேன். அது பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா அங்கங்கே கொப்பளமாக வர ஆரம்பிச்சிடும். இன்னொன்று என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, இப்போது நிறைய பேர் இந்த டைரி மாதிரிலாம் எழுதுவாங்களே, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னோட டெய்லி நடக்கிறதுல எழுதுவாங்களான்ட்டு இந்த வருஷம் அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ இந்த 2025 இருக்கட்டும், 2024 இருக்கட்டும், நம்ம ஃபோட்டோ எடுக்கிற ஆளும் இல்லை, ஃபோட்டோக்கு போஸ்டும் கொடுக்க தெரியாது, ஃபோட்டோவில் இருக்கிறதுலேயும் கேவலமாக இருக்கிறனால அது போஸ்ட் போடுறதுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் இப்போ இந்த ரீகேப் வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னடா எல்லோரும் 30-40 ஃபோட்டோலாம் வச்சு ரீகேப் போடுறாங்க, நம்மளுக்கு ரீகேப் போட்டாலே ஒரு 5-6 ஃபோட்டோவை தாண்டாதுன்னு தான் இருந்துச்சு. சரி ஃபோட்டோ தான் வரல, அட்லீஸ்ட் கொஞ்சம் எழுதுவோம், வாய் பேசுவோம்ல, அது மாதிரி ஒரு எழுதுறதுக்கு சும்மா ஒரு டைரி மாதிரி டெய்லி என்ன பண்ணுறேன், சோம்பேறியாக இருந்தாலும் சரி, நல்லா ஏதாச்சும் வேலை செஞ்சாலும் சரி, அது ஒரு டைரியில் எழுதலான்னு இருக்கேன். அது போக இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது காரணமே கடைசியில் மூவிஸில் ஏதாச்சும் போயிடலான்ட்டு, இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக இருக்கலாம் ஏதாச்சும் ஒன்று. அதனால் மாதத்துக்கு ஒரு ஸ்டோரியாச்சும் சும்மா ஒரு ஃபுல் லென்த் இல்லைனாலும் ஒரு சும்மா அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச டைலாக்ஸ் வச்சு ஒரு ஃபுல் ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி மாதத்துக்கு ஒரு ஸ்கிரிப்ட். அப்படி பார்த்தாலே 12 ஸ்கிரிப்ட் வந்துடும். அதில் ஏதாச்சும் 1-2 கடைசியில் நல்லா இருக்கலாம், ஃப்யூச்சரில் யூஸ் ஆகலாம். அதனால் எழுதுறதுல இது 2 வந்திருக்கு. அடுத்தது பார்த்தா சோம்பேறித்தனத்துலேயே எனக்கு இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. ஸ்கூலை விட காலேஜுக்கு போனால் நீ சுற்றுறது அதிகமாயிருந்தாங்க. எனக்கு என்னென்னா, ஸ்கூலை விட இப்போ காலேஜ் போனாக்கிறது சுற்றுறது கம்மி பண்ணிட்டேன். வீட்டிலே உட்காந்துட்டு நல்லா கம்ஃபர்ட் ஜோன் வச்சுக்கிட்டு தின்னுட்டு ஃபோன் நோண்டிட்டு தூங்கிட்டு இருக்கேன். அதை கொஞ்சம் மாற்றணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸு சுற்றுறக்கு ஆள் இருக்காங்களே இல்லையானாலும் நம்ம தனியாகவாச்சும் ஒரு 2-3 இடத்துக்கு போகணுன்னு இருக்கேன். அப்புறம் நல்ல படம் வந்தால் தேட்டரில் போய் பார்க்கணும். ஏன்னா சில நல்ல படங்கள் தேட்டரில் பார்க்காம கடைசியில் ஓடிடியில் பார்க்குற நிலைமையாயிடுச்சு. அது பண்ணாமல் தேட்டருக்கு போகணும். அப்புறம் கிரிக்கெட் வைஸ் பார்த்தா இப்போ போன வருஷம் கொஞ்சம் விளையாட போனது கம்மி பண்ணிட்டேன். இந்த சண்டே மேட்சஸ்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் சண்டே மேட்சஸுக்கு போகணும். சில டைம்ஸ் போக முடியாது, இந்த எக்ஸாம் டைமோ இல்லை ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் இருக்கும்போது போக முடியாது. அதை தவிர்த்து பார்த்தா நல்லா விளையாட போகணும். இதுக்கடுத்ததாக இதை விட சீரியஸான ரெசல்யூஷன் ஒன்று. நம்ம லைஃப்பில் சிங்கிளாக இருந்துகிட்டே 18 வருஷம் ஓடிடுச்சு. அட்லீஸ்ட் ஒரு ரிலேஷன்ஷிப் ஸ்டார்டிங் ஸ்டேஜிலாச்சும் போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில பேர் இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு லைஃபு, லவ்வே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் இட் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் பார்ட் ஆஃப் லைஃப்னு ஒருத்தர் சொல்கிறான். அதுக்கெலாம் நம்ம போனதே இல்லை, என்டரே ஆனதில்லை. போனால் தான் அது இந்த சைடு நமக்கு தெரியும். இந்த லவ் நல்லா இருக்குன்னு சொல்கிறவனா நம்பலாம், லவ் நல்லா இல்லைன்னு சொல்கிறவனா நம்பலாம். லவ்னா என்னென்னே தெரியாதவனை நம்ப முடியாது. அதனால் 2 சைடில் ஏதாச்சும் ஒரு சைடை சூஸ் பண்ண வேண்டியதுதான். இது என்ன பிரச்சனைனா, ஒரு 4-5 வருஷமாக இந்த ரெசல்யூஷன் போயிட்டுருக்கு. கடைசி முடி அது அச்சீவ் பண்ண மாதிரி தெரியல. அப்புறம் தான் மீதி ரெசல்யூஷனை கம்பேர் பண்ணும்போது இதுதான் கஷ்டம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன ரெசல்யூஷனில் என்ன ஃபோக்கஸ்டு, நான் பண்ணலின்னா நான் தோற்றுருவேன், நான் பண்ணால் ஜெயிச்சிருவேன். இது அப்படி இல்லை, 2 பேர் சேர்த்து பண்ணுறது. அதனால் இந்த வருஷமும் கஷ்டம் தான் நினைக்கிறேன், ட்ரை பண்ண வேண்டியதுதான். ஏன்னா 2026 2+2+6 10 on 10 ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறோம். ஓகே, இவ்வளோலாம் சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம ரஜினி டெம்ப்ளேட் மாதிரி ஆகாமல் இருந்தால் சரி. அந்த பொலிட்டிக்ஸ்குள்ளே வரும்போது அந்த எனர்ஜி, அந்த ஃபீல் நான் படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஓ மை காட் எப்போ நான் சொன்னேன்னா அந்த மாதிரி ஆகாமல் இருந்தால் சரி.
இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ரெசல்யூஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. ஃபாலோ பண்ணிடுறீங்களான்னு பார்ப்போம். ஏன்னா வந்து சில விஷயங்கள் நம்ம எழுதி அதை ஃபாலோ பண்ணுறது நமக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் இதெல்லாம் வச்சுருக்கேன். பார்ப்போம் நானும் பண்ணுறேன்னான்ட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் எப்போ வச்சு டைம் கிடைக்கும் போதெல்லாம். சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.